குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்போக்கன் டியூட்டோரியல் எப்படி அட்டன் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு அதில் ஜிமெயில் போங்க. ஜிமெயிலில் போய்ட்டு உங்கள் ஃபோனில் ஜிமெயில் இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். போட்டு சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது ஸ்போக்கன் டியூட்டோரியல்லேருந்து மெயில் வந்துச்சுன்னா அங்கே வந்திருக்கும். சப்போஸ் அப்படி எதுவும் வரலையா, வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தேடி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சரி நம்ம வெளியில் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தேடி பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இங்கே வந்த மாதிரி தெரியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், நான் வெளியில் வந்துடுறேன். இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு ஆப்ஷனை கொடுத்து அதை நம்ம தேடி பார்க்கலாம். என்ன ஆப்ஷனை கொடுக்கலான்னு பாருங்கள். நான் இப்போ வெளியில் வரப்போகிறேன். இப்போ வெளியில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன், ஸ்போக்கன் டியூட்டோரியல்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஸ்போக்கன் டியூட்டோரியலில் போட்டிருந்தா எனக்கு மெயில் வந்திருக்கு பாருங்க. இந்த ஃபஸ்ட்லேயே ஸ்போக்கன் டியூட்டோரியல்னு இருக்குது. இப்போ அதை நம்ம செக் பண்ணி அங்கே உள்ளே போய் டேஷ்போர்டு இருக்கும். நீங்கள் இமெயில் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுடைய அதாவது ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டுனா வந்துடும். பட் அப்படியும் வரலன்னா இப்போ நீங்கள் கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு ஸ்போக்கன் டியூட்டோரியல்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்போக்கன் டியூட்டோரியல் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. அங்கே போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டில் உங்கள் மெயில் ஐடி போடலாம். எந்த மெயில் ஐடி போடணும், ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி போடணும். நீங்கள் போட்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லை, அங்கே ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஃபர்காட் பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். அதை டச் பண்ணுங்கள். அது டச் பண்ணால் அது எங்கே போகும், இன்னும் ஒரு பேஜுக்கு போகும். அந்த பேஜ்லேயும் நீங்கள் திரும்ப இன்னொரு தடவை மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மெயில் ஐடியில் அந்த ஸ்பேஸில் மறுபடியும் உங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும், பாஸ்வேர்டு மெயிலுக்கு போயிடும். அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், வழக்கம் போல் நீங்கள் கோர்ஸ் அங்கே செலெக்ஷன்லாம் தேவையில்லை. அங்கே ஆல்ரெடி நீங்கள் என்ன கோர்ஸ் அட்டன் பண்ணணுமோ அதுதான் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் டேரெக்டாகவே அதை அட்டன் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் தான் டைம் இருக்கும். நீங்கள் பார்த்து எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் வெளில வந்துடுங்க. ரொம்ப நேரம் டிலே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா கோர்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக அதுவே டைம் ஆகிடுச்சு, டைம் அவுட்னு அதுவே வெளில போயிடும். ஸோ நீங்கள் 2 தடவை மெயில் ஐடி போடுற மாதிரி இருக்கும் ஃபர்காட் பாஸ்வேர்டு போடுறவங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணிடுங்க, ஸ்போக்கன் டியூட்டோரியல் கோர்ஸ் அட்டன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை கட்டாயம் போஸ்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கட்டாயம் போட்டுருங்க. டோன்ட் ஃபர்கெட்.